ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். பேக் டு ஃபார்ம்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஏன்னா கொஞ்சம் காலேஜ் இஷ்யூவாக இருந்துச்சு. இனி வீடியோ கரெக்டாக வரணும்னு இன்னைக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும் கைஸ். இன்றைக்கி என்ன கேம் கொண்டாண்டுருக்குன்னா லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா சீரீஸில் ஆக்னா ஆஃப் டைம் கேம் பேர். இது என்னடா ஏற்கனவே டெவில் சர்வர் போயிட்டு இருந்துச்சு, அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப நாள் ஆனதுனால சேவ் ஃபைல் கொஞ்சம் டெலீட் ஆயிடுச்சு காய்ஸ். அது கொஞ்சம் எடுக்க முடியல. அது ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். அதான் கண்டினியூ பண்ணிடலாம். இப்போதைக்கு லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு கேஸ்டில் கம்மிக்கிறாங்க. ஓகே, இதில் நாம் இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறோம் நாம் காய்ஸ். ஓகே ஓகே, இந்த வீட்டில் தூங்கிட்டு நான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்த கனவு இது. இந்த தூங்கிட்டு இருந்த கேரக்டரை நாம். ஓகே, கோகிரி ஃபாரஸ்ட். ஓகே, இப்போ இது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் பார்த்தீங்களா, இது ஒரு உயிர் இருக்க மரம் மாதிரி. இந்த ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு ஃபேரி கார்டியனாக இருக்கும். இப்போது அந்த மரம் ஒரு ஃபேரியை கூப்பிட்டு, ஃபேரியே இல்லாத ஒருத்தனை இங்கே கூட்டிகிட்டு வா, ஃபேரியே இல்லாமல் ஒருத்தன் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கான், அவனுக்கு நீ பார்ட்னராக சேர்ந்துக்கோ, அவனை இங்கே கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருக்கு. அதுதான் அது இங்கே இருக்கு தூங்கிட்டு இருந்த கேரக்டர். அதான் சொல்லுது கிரேட் டெக்கு ட்ரீ. அந்த மரத்தோட பேர் டெக்கு. ஓகே ஓகே, அதான் சொல்கிறேன் டெக்கு ட்ரீ இதை பார்ட்னராக இருக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். விளையாண்டோம்னா ஓகே, கோகிரி ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த எல்ஃப் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா குள்ள மனிதர்கள். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லாருமே இந்த சைஸ் தான் இருப்பானுங்க. இங்கே பார்த்தீங்களா, அவனா காட்ஸில் வரைஞ்சி விட்டு போயிருக்கான். ஓகே ஓகே, டெக்குட்ரியை பார்க்க போகிறோம். ஓகே, வேற வழி விட மாட்டேங்கிறான் பேசினா. சரி ஓகே, டெக்குட்ரி கூப்பிட்டா இந்த பக்கம் டெக்குட்ரி கூப்பிட்டா எக்யூப்மெண்ட் எல்லாம் போகக்கூடாதுங்கிறான். ஒரு ஸ்குவாடோ சீல்டு வேணுமாமா, அது இருந்தால் தான் உள்ளே விடுவேங்கிறான். ஓகே, இப்போ சீல்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ். ஓகே, இசட் அழுத்தி தூரத்தில் இருக்கவங்கிட்ட பேசிக்கலாமாம்மா. ஓகே, இப்போ கடைக்குள்ளே போனோம்னா ஓகே, ஒரு சீல்டு வாங்கியாச்சு. இனி ஒரே ஒரு ஸ்குவாட் தான் வேணும். அது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்கா, அங்கே போனோம்னா நம்மளுக்கு சீல்டு ஸ்குவாடும் கிடச்சிரும். இந்த பேசேஜ் தான். நீங்கள் இது விளையாண்டிங்கன்னா வந்தோன்னே இந்த பக்கம் உள்ளே போயிடாதீங்க. இந்த கல் இங்கே ஒன்று வரும். இந்த கல் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க. இங்கே வந்து செஸ்ட் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ஸ்குவாட் இருக்கும். கோகிரி ஸ்குவாட். சாரி, பேர் தப்பாக சொல்லிட்டேன். கோகிரி ஸ்குவாட். இதை நம்ம இப்போ எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த சீல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் விழுகாமல் டிஃபென்ஸ் பண்ணிக்கும். ஆனால் இது ஃபயர் ப்ரூஃப் கிடையாது.
ஃபயர் பட்டுச்சுன்னா இது அந்த சீல்டு எரிஞ்சிடும். அதை யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ போய் வந்துட்டு பேசுவோம். ஓகே, இவனே ஷாக் ஆகிட்டான். ஸ்குவாடும் சீல்டு கிடப்பட்டு ஷாக் ஆகிட்டான். ஓகே, உள்ளே போனோம்னா இங்கே 3 செடி இருக்கும். அந்த செடியை வெட்டி போட்டலாம். இந்த ஸ்டிக் கிடைக்கும். இந்த ஸ்டிக்கு கொஞ்சம் மெயின். இந்த டென்ஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டிக்கு மெயின். ஓகே, நம்மகிட்ட டெகு ட்ரீ. ஓகே, அதெல்லாம் நம்மகிட்ட பேஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே, கேட்ட சாபம் இருக்காமா? அதை சாபத்துலேருந்து விடுவிக்க நம்மளை கூப்பிட்டுருக்கு. ஓகே, இந்த வாய்க்குள்ளே இப்போ போனோம் கைஸ். நம்ம உள்ளே போனோம்னா ஓகே, வெளியே பார்க்குறேன் இது அவ்வளோ பெருசாக இருக்குது. உள்ளே வந்து வெறும் கேப்பராக இருக்குது. இவ்வளோ கேப்பராக இருக்குது உள்ள. இந்த கோக்கிரி ஃபாரஸ்ட் இருக்க எல்லாருமே இங்கேயே தங்கிக்கலாம் போலக்கே. ஓகே, இங்கே ஒரு லேடர் போரு. இந்த கேமில் ஒரு இதுன்னா நாம் ஜம்ப் பண்ண தேவையில்ல. இந்த கேரக்டரே ஆட்டோ ஜம்ப் ஆகிக்கிற அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, இந்த பொட்டுக்குள்ள எனக்கு ஓகே இந்த டஞ்சன் மேப் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு போவான். என்ன சொல்கிறேன்னா, நம்மளை ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணோம். நாம் போக போகிற வழி பார்த்தீங்கன்னா ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு போயிருக்கான் இவன். ஓகே ஓகே, இந்த பக்கம் வந்தோம்னா பொட்டிக்குள்ளேருந்து நம்மளுக்கு ஸ்லிங் ஷாட் கிடைக்கும். இந்த ஸ்லிங் ஷாட்டு கொஞ்சம் மெயின் தான் கைஸ். நம்மளுக்கு கிடைச்ச செகண்ட் வெப்பன் இது ஸ்லிங் ஷாட். ஓகே, இப்போ நம்ம இதை எக்யூப் பண்ணிப்போம் ஸ்லிங் ஷாட்டை. ஓகே, இந்த பக்கம் ஒரு வெயின் போகுது. இங்கே ஒரு செல்ஸ் என்னன்னா ஓகே ரெக்கவரி ஹார்ட் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற 3 ஹார்ட்டாக இருக்குது. இன்னும் போக போக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே இருந்தோம்னா ஓகே, இப்போ வெளியே போவோம். கொஞ்சம் ஹைட்டில் இருந்தால் கொஞ்சம் மேலே இருக்கணும். இன்னும் இந்த வெயின்ஸ் யூஸ் பண்ணி மேலே ஏறிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஸ்பைடரை கொஞ்சம் போட்டு ஏறலாம். இது ஏற விடாது, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஸ்பைடர் திரும்பி இருக்கும்போது தான் நம்ம ஏற முடியும். திரும்பிடுச்சுன்னா நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது, உள்ளே போவோம். ஓகே, பட்டன் அழுத்தினா ஓகே ஸ்டோன்லாம் மேலே வருது. மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, திரும்ப மேலே வரும். அதுக்கு முன்னாடி அந்த செடியை வெட்டிடுவோம். ஓகே, திரும்ப ட்ரை பண்ணுவோம். இல்லாட்டி ஒரே ஜம்ப். ஓகே, இந்த செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஓகே நம்மளுக்கு காம்பஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம லொக்கேஷன் இதுலேயே வருது கைஸ். நீங்கள் டென்ஜன் விளையாடும்போது டென்ஜன் உள்ளே போச்சுன்னா காம்பஸ் டென்ஜன் மேப் ரெண்டும் கொஞ்சம் மெயின். அது டென்ஜனில் தான் இருக்கும், தேடி எடுத்துக்கோங்க. இது மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே இருக்குது, நீங்கள் லொக்கேஷன் எதுவும் தெரியாது. இங்கே வந்தோம்னா ரெக்கவரி ஹார்ட். ஆனால் நம்ம இதுக்காக வரல, பின்னாடி ஒரு ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் வந்துருக்கோம். ஓகே, நெருப்பு இங்கே பற்றிக்கணும். இந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனில் நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால ஸ்டிக்கு மட்டும் கொஞ்சம் 5-6 எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இங்கே இருந்தால் ஜம்ப் பண்ணோம்.
அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஸ்பைடர் வெப், அங்கே தான் நம்ம ஜம்ப் பண்ணுங்க. ஓகே, உள்ள தண்ணி இருக்கனால தப்பிச்சோம். வேறு தர இருந்துச்சுன்னா எலும்பே உடஞ்சிருக்கோம். இங்கே பட்டன் இருக்கு, அது முன்னாடி இந்த ஸ்பைடர் அடிச்சிருவோம். ஓகே, ஏறு நின்னோம்னா ஓகே நெருப்பெரியுது. ஓகேடா, ஜம்ப் பண்ணி ஓகே இங்கே இருக்க நெருப்பை அங்கே கொண்டு போனோம் நாம். இல்லைக்கு இந்த ஸ்பைடர் வெப்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற எரிஞ்சிடும், அதனால் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறோம். 3 2 3 1 இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடைசியில் யூஸ் ஆகும். பாஸ் ஃபைட்டுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் தெரிஞ்சால் தான் பாஸ் ஃபைட்டு ரூம்குள்ளேயே போக முடியும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஏ ஹோல்ட் பண்ணால் தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்க முடியுமாம்மா. ஓகே, கீழே ஒரு பட்டன் இருக்கும், 3 செகண்டில் நான் மூச்சு பிடிக்க முடியுது. ஓகே, இது பார்க்க உங்களுக்கு ஒரு ஸ்கல்லு மாதிரி தெரியும், ஆனால் அது ஒரு ஸ்பைடர் தான், பார்க்க ஸ்கல்லு மாதிரி தெரியுது. ஓகே, இனி இத்தனை நாளாக வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் எக்ஸாம் இதெல்லாம் போனதுனால, கொஞ்சம் ஹாஸ்டலில் இருந்ததுனால வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண முடியல. அது இனி கண்டினியூவாக வந்துடும், அது பிரச்சனை இல்லைங்க. இந்த லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா சீரீஸ் முடிச்சுட்டு என்ன கேம் போடலாம், டெவில் சர்வைவரே கண்டினியூ பண்ணலாமா இல்லை நியூ கேம்க்கு ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கான், இந்த பாட்டா ஸ்கல் மாதிரி தான் தெரியும், மண்டையோட மாதிரி தெரியும், ஆனால் அது ஸ்பைடர் கீழே முகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே ஒரு நெருப்பு இருக்குது. ஓகே, இந்த இடம் இப்போ போட்டால அப்புறமேலு வந்துக்கலாம். ஓகே ஓகே, இங்கே ஒரு பாட்டு இருக்குது, உள்ளே போனோம்னா ஓகே இங்கே ஒரு ஸ்பைடர் வெப் இருக்குது, இதை தான் நம்ம இருக்கோம். நம்ம கீழே விழுந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான், ஆனால் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துருக்கோம். ஓகே, இங்கே நெருப்பு இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, இவனை எடுக்க முடியாது. இந்த நெருப்பை தான் நாம் அங்கே கொண்டு போனோம். ஓகே, ஓ அணைஞ்சிருச்சு, நெருப்பு அணைஞ்சிருச்சு, திரும்ப ட்ரை பண்ணுவோம். சிங்கிள் ட்ரை இல்லைங்க, நெருப்பு அணையிரு, நெருப்பு அணையாமல் கொண்டு போகணுங்க, சார் தான் சேலஞ்சு வந்து. ஓகே, முடிச்சாச்சு. கீழே வந்தோம்னா மேலே ஒரு ஆர்டர் பட்டம் பார்த்தீங்களா, 2 3 1ன்னு அடிப்படையாக யூஸ் பண்ணோம். இங்கே 3 டெகுனட்ஸ் இருக்கும், 2 பேர் டெகுனட்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து அது சொன்ன ஆர்டரில் நம்ம இதை அடிக்கணும். இது இது யூஸ் பண்ணுற புல்லட்டை வந்து நம்ம இதுக்கே திருப்பி விடணும் சீல்டை வச்சு. 2 3 முடிஞ்சிடும், இப்போ 1 ஹவர். ஓகே, முடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ தான் கேட்குறேன், எப்படி உனக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருன்னு. ஓகே, குயினை பற்றி ஒரு சீக்ரெட் ப்ளே பண்ணுறோம். ஓகே, குயின் ஸ்டன்னாக இருக்கும்போதுலாம் இது அந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அது வரைக்கும் அட்டாக் பண்ண முடியாதுங்கிறான். குயினை ஸ்டன் பண்ணிட்டு தான் பண்ணோம். ஓகே, அப்புறம் பாஸ் ஃபைட் வருது, உள்ளே போவோம். அப்புறம் அங்கே பாஸ் ஃபைட் வரும். இங்கே வந்தோம்னா ஓகே வந்த வழியை மூடிட்டானுங்க. கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியுது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். நீங்கள் அந்த கண்ணை நல்லா பார்த்தீங்கன்னா தான் இவன் கீழே வருவான். நீங்கள் என்ன தான் சுட்டினாலும் இந்த ஸ்பைடர் கீழே வராரு.
ஓகே, பேரசைட். ஓ, மரத்தில் வாழ்கிற பேரசைட் ஆமாம்மா. இது பேர் கோமா. மரம்னாவே கொஞ்சம் பேரசைட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இது கொஞ்சம் பெரிய பேரசைட். நீங்கள் இதுக்கு வந்து ஏதோ பில்லருக்கு பின்னாடி நினைக்கோங்க. இப்போ இந்த பில்லர் மேலே ஏறி இங்கே மேலே நிற்கும். இந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லிங் ஷாட் அடிச்சிங்கன்னா கரெக்டாக கண் ரெட்டாக இருக்கும்போது அடிச்சிங்கன்னா கீழே விழுகும். இப்போ நீங்கள் ஸ்குவாட் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். அது சொல்லுச்சு பார்த்தீங்களா, ஸ்டன்னாக இருக்கும்போது அடிக்கணும்னு. ஓகே, இப்போ திரும்ப மேலே போகும். ஓகே, இப்போ திரும்ப ஸ்லிங் ஷாட் வச்சு கண் ரெட்டாக ரொம்ப அடிக்குங்க. ஓகே, இப்போது 1 2 கடைசி ஷாட். ஓகே, அவ்வளோதான். பேரசைட்டும் முடிஞ்சிடு. ஆனால் பாஸ் ஃபைட் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் கைஸ் இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அடிக்கணும்னு இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசு தான் இருக்கும், ரொம்ப சின்ன பையன் தானே. இந்த காமிச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் பவர் தான் காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஒரு ஹார்ட் கண்டெய்னர் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டு முடிக்கும் போதும் ஒவ்வொரு ஹார்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் கொஸ்டி முடித்தோம் நம்மளால் ஹார்ட் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, வெளியே வந்துட்டோம். ஓகே ஓகே, இந்த மரத்துக்கு முன்னாடி நிற்கிறான். ஓகே, இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கான். டெசர்ட்டில் இருக்க ஒருத்தன்னா இந்த மரத்து மேலே ஏதோ சாப்பிட்டு இருக்கானாமா. ஓகே ஓகே, வந்தாது இந்த கேமோட வில்லன். நம்ம ஸ்டார்டிங்கில் கூட நம்ம கனவுல இருந்திருப்பான் இவன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ரிலம் அதை தேடிட்டு இருக்கான். இந்த ஹைரூல் கூட காணிட்டு இருக்காமா. அதை வச்சு இந்த டிவைன் பவர் எடுக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கான். ஓகே, ஓகே, இது 3 பவர் காமிக்கிறாங்க. காட்னஸ் ஆஃப் பவர், காட்னஸ் ஆஃப் விஸ்டம், காட்னஸ் ஆஃப் கரேஜ். ஓகே, இந்த 3 சேர்ந்ததான் டிவைன் பவர். இந்த ஹைரூலோட டிவைன் பவர் இதுதான். 3 சேர்ந்துட இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, கரேஜ். இது இந்த சீன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டு ட்விஸ்ட் எப்படி இருக்குன்னு. அந்த கேம் முடித்தவங்களுக்கு இதை பார்த்தா புரியும். அந்த காட்னஸ் ஆஃப் விஸ்டமும் கரேஜும் போன லொக்கேஷனை வச்சு இந்த கேமோட எண்டிங் ட்விஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அது இந்த கேம் முடியும் போது சொல்கிறேன். அந்த பார்ட் வரும்போது நானே இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 3 சேர்ந்துடும் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் இந்த கேர் எல்லாமே கிரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஈவில் ஹார்ட் இருக்கு, யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த சாபம் பார்த்தீங்கன்னா
க்யூர் பண்ணால் அவங்க இறந்துருவாங்களாமா. ஓ அப்போ இந்த மரம் இப்போ செத்துருமா? ஓ ஆமாங்க, அதான் சொல்கிறான். அதை க்யூர் பண்ணனால இந்த மரம் இப்போ செத்துருமாமா. ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர்னு சொல்கிறான். இதுதான் ஹைரூலோட ஃபைனல் ஹோப். இவனை பார்த்தீங்களா எவ்வளோ இது, இப்போ சாவு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், உட்காந்து கதை கேட்குற மாதிரி கேட்டுருக்கான். ஓகே, நம்மளை போய் பிரின்சஸை பார்க்க சொல்கிறாங்க. கூட இந்த ஸ்டோனை கொண்டு போங்கிறாங்க. என்ன க்ரீன் கலரில் இருக்குது, ஒரு வேளை எம்ரால்டாக இருக்குமோ? எம்ரால்டு தான் நான் நினைக்கிறேங்க. க்ரீன்னாவே மெயினாக எம்ரால்டாக தான் இருக்கும். பார்ப்போம் என்னன்னு. ஆமாம், கோகிரி எம்ரால்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன். ஓகே ஓகே, இந்த ஃபேரி தான் நம்மளை ஹெல்ப் பண்ணுமாம்மா. இந்த ஃபேரி நேம் பார்த்தீங்கன்னா நேவி. அவ்வளோதான், இந்த மரத்தோட மொத்த எனர்ஜியும் முடிஞ்சிரு, மற்ற சோலுமே போய் ஒரு வெளுத்து போன மரமாக மாறிடுச்சு. ஓகே, ஹைரூல் கேஸ்டலுக்கு போகிறோம். இப்போ மரத்துக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறேன் அந்த ஃபேரி. ஓகே இப்போ வெளியே வந்தோம்னா திரும்ப கேட்குறான் எதுனா நடந்துச்சு அந்த மரத்தை. ஓ இது எல்லாம் நம்ம ஃபால்ட்டுங்கிறான். நாம் என்னங்க பண்ணோம்? இப்போ அந்த பேரசைட்டை கொண்டு குட்டமா. ஓகே, இப்போ இந்த பக்கம் வெளியே போவோம். வெளியே போகிறதுக்கு முன்னாடி நாம் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இந்த பக்கம் மேலே வந்தீங்கன்னா இந்த வெயின்ஸ் பிடிச்சி மேலே வந்தால் இங்கே ஒரு கேவ் ஒன்று இருக்கும். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு கூட கனெக்ட் ஆகும். இது கொஞ்சம் மெயினான கேவு. இல்லை இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? கரெக்டாக இது சென்டரில் அடிக்கிறோம். 100 3 வாட்டி 100 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இவன் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் தருவான். என்ன ப்ரைஸ்னால் புல்லட் பேக். நம்மளுக்கு புல்லட் கொஞ்சம் அதிகமாகும், 40 அதிகமாகும். திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன் வேறு இடம் தரேன் நான். 30 கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு கொஞ்சம் கீழே இருக்கணும், கொஞ்சம் கீழே இல்லை கொஞ்சம் மேலே போயிடலாமா? 100 இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் தரான். ஓகே, நம்ம இன்றைக்கி விட்டு வெளியே போவோம். ஓகே, நீங்கள் இந்த வெளியே இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போக வேண்டியதான். இந்த பக்கமாக இருந்தால் இங்கே டனல் இருக்கு. ஓகே, இந்த பாலம் மட்டும் வெளியே போன போலக்கு. ஓ நம்ம வெளியே போகிறோம்னா என்ன வழி அனுப்பிவிடுவோம் அந்த அக்கா. ஓ ஓகே, நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறா நம்ம வெளியே போகிறனால. ஆக்ரினா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மியூசிக் வாசிக்கலாங்கிறா. ஓகே, ஃபேரி ஆக்ரினா. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணா டிப்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் நோட்ஸ். இதில் இந்த ஆக்ரினா வச்சுலாம் நம்மளுக்கு நிறையா வேலை இருக்கும். மொத்தம் ஒரு 8 இல்லைனா 10 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாங் இந்த ஆக்ரினா வச்சு பாடி சில டோர்ஸ் ஓப்பன் பண்ணோம். கொஞ்சம் மிஷின்லாம் இது வச்சுலாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகே, ஓகே, இப்போ ஹைரூல் காமிக்கிறாங்க.
ஹைரூல் ஃபீல்டு. தென் ஹைரூலுக்கு நடுவில் இருக்க காமனான இடம். இந்த ஹைரூலுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஊருங்க சேர்ந்து உருவாயிருக்கும். ஒரு கண்ட்ரிமாக சொல்லிக்கலாம் ஹைரூலுங்கிறது. அதில் நிறையா வில்லேஜ் இருக்கும். ஓகே, டாக்குனா நம்ம மெயின் ஸ்க்ரீனில் எக்யூப் பண்ணிக்கலாம். நாம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை, சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணக்கு ஒரு லிமிட்டுங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நடுவில் செட்டோம்னா அந்த சேவ் பாயிண்ட் வச்சுலாம் நம்மளால் வர முடியும். ஓகே, எவ்வளோ பெரிய ஆண்டை. ஓகே, இந்த ஆண்டை அப்பப்போ நம்மளை கடிப்பேட்டி விட்டு போகும். சில விஷயம் சொல்லும். ஆனால் சொல்லிட்டு கம்முன்னு போனால் பரவாயில்ல. திரும்ப நான் சொன்ன புரிஞ்சுடா, திரும்ப கேட்குறியா அப்படின்னு திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கோம். லெட் யூ கெட் ஆல். ஓகே, அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பறந்துச்சு. இந்த ஒரு ஃபேண்டசி கேம்ங்கிறதுனால இந்த பெரிய ஆண்டை மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. ஓகே, இந்த பக்கமாக போனோம்னா இங்கே இருக்குது கேஸ்டல். அந்த கேஸ்டலுக்கு தான் போனோம். போகிறதுக்கு முன்னாடி நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனால் அந்த கேஸ்டல் டோரை மூடிடுவாங்க, காலையில திறப்பாங்க. நடுவில் அந்த மான்ஸ்டர்ஸும் வரும். நீங்கள் டோர் திறந்தோன்னா டேரெக்டாக உள்ள போக வேணாம். இந்த க்ளீன் மேலே ஏறினீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 20 காயினை ஒழிச்சு வச்சுருப்பாங்க, எடுத்துடலாம். இல்லை என்ன காயின் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பானைங்கிற இருக்கும். இந்த போட்டு உடச்சா உங்களுக்கு காயின் வரும். காயின் ஈஸியாக கலெக்ட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் ஏரியா. இந்த சோனம்பட்டிலாம் நிறைய வில்லேஜ் இருக்குன்னு அதில் ஒரு வில்லேஜ் நைட்டு. இங்கே இருந்தால் இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது. இது நம்ம அப்புறமேல வரணும், இப்போ வர முடியாது. இங்கே ஜெயித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கிடைக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு ஷூட்டிங் கேலரி இருக்குது. இங்கே இருந்தோம்னா ஓகே, இங்கே விளையாடணும். 20 ருபீஸ் கேட்பானுங்க, பே பண்ணி விளையாடணும். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நாம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் அடிக்கணும் கைஸ். இங்கே மொத்தம் 8 காயின் வரும். அந்த 8 காயினுமே நம்ம மிஸ் பண்ணாமல் அடிக்கணும். இன்னொன்று என் ஃபஸ்ட்டு ட்ரை கிடையாது, இது ஒரு 10 ட்ரை மேலே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த புல்லட் பேக் ப்ரைஸாக கிடைக்கிது. இப்போ நான் 50 புல்லட் யூஸ் பண்ண முடியும். ஆமாம், 50 புல்லட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா பார்த்தீங்களா, இவள் மெயினான கேரக்டரு. பேசினோம்னா நம்மளை கேட்குறா. ஓகே, அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வந்த பையனான்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே, இதுதான் அந்த கேஸ்டல், ஹைரூல் கேஸ்டல். இந்த மாதிரி திரும்ப இந்த ஆண்டை வந்துட்டான். இந்த பிரின்சஸை பார்க்கறதுக்கு இந்த காட்ஸ் கண்ணில் படாமல் போகணுமாம்மா. காட்ஸ் கண் பார்த்தானுங்கன்னா நம்மளை வெளியே தூக்கி போட்டுருவானுங்க. ஓகே, இப்போ திரும்ப நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரணும். என்னம்னா அந்த பொண்ணு இல்லை பார்த்தீங்களா, அவன் இப்போ இங்கே இருப்பான். இங்கேருந்து அவகிட்ட பேசணும்னா இப்போ தான் சொல்கிறான், நான் ஃபேரி பாய் நீ கேஸ்டலுக்குறான்னு போகிற. அதாவது எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கேஸ்டல்லே தூங்கிட்டு வராமா, 2 நாளாக வீட்டுக்கே வரலையாமா. அதனால் போய் எழுப்பிட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கா. கிட்ட நம்ம மெயின் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். இந்த முட்டை யூஸ் ஆகும். ஓகே, நைட் ஆகிடுச்சு. நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ வேறு டாக் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இந்த டாக் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, இது பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இது ட்ரெஷர் பாக்ஸ் ரூம். இது தேவையில்லை. திரும்ப இதை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் வந்தோம்னா பேக்கில் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து உங்கள்கிட்ட பேசினா கரெக்டான டாக் கூட்டிகிட்டு வரணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த டாகராக நம்ம அங்கே கூட்டிகிட்டு போனோம். இது இங்கே பேசணும் அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு ஒரு ஹார்ட் கண்டெய்னர் தருவானுங்க. இந்த மாதிரி 4 கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஹார்ட்டு
அது கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கே ட்ரெஷர் ரூம்குள்ளே போவோம். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு கீ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒவ்வொரு ரூம்லேயும் 2 பாக்ஸ் இருக்கும். அது நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் கீயும் இன்னொரு பாக்ஸில் மணியும் இருக்கும். கரெக்டாக ஓப்பன் பண்ணி போனோம்னா கடைசியில் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கார்டு இருக்கும். ஓகே, ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி போவோம். மீடியா போவோம். சிங்கிள் ட்ரை தான், ஃபஸ்ட் ட்ரைலேயே இதை பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ட்ரை தான் சொன்னால் எல்லோரும் நம்பணும். இந்த சிங்கிள் ட்ரை தான், பிலீவ் மீ. ஓகே, வந்தோம்னா இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர், ஹாட் கண்டெய்னர். இன்னும் நம்ம 2 கலெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 2 வேணும். ஓகே, இனி இந்த இடத்த விட்டு வந்துடலாம். இனி இங்கே இந்த மார்க்கெட்டுலாம் நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஓகே, இனி நாம் கேஸ்டலுக்கு போகலாம். இங்கே இருக்க வெயின்ஸ் பிடிச்சி மேலே ஏறணும். ஓகே, நீங்கள் காட் கண்ணில் படம் போகணும், நாம அதான் பிரச்சனை. ஓகே, ஒருத்தன் பார்த்தான். இந்த மாதிரி பார்த்தா வெளியே வீசிடுவானுங்க நம்மளை. நம்ம கண்ணில் படாமல் போனோம். ஓகே, இந்த பக்கம் ஒரு லேடர் இருக்கும். இந்த லேடரில் இறங்கலாம். மிஸ். ஓகே, நான் கீழே இறங்கி போயிடுறேன். ஓகே, உனக்கு கண்ணில் படாமல் போனோம். உனக்கு எப்படி காவல் காக்குறானுங்கன்னு பார்த்தீங்களா? ஒரு சின்ன பையன் நான் உனக்கு முன்னாடியே போகிறான். ஆனால் இவனுங்களுக்கு கண்ணு தெரில. கரெக்டாக இவனுங்களுக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். சைடில் போனால் இவனுங்களுக்கு தெரியாது. ஓகே, இங்கே தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா, இவனை தேடி போடணும். அந்த கோழியை காமிச்சா ஓகே, அவன் காஸ்டியூமை பார்த்து இவன் ஒரு கேமுக்கான ரெஃபரன்ஸ் இந்த கேமில் வச்சுருக்கானுங்க. இவன் காஸ்டியூமை பார்த்து இது என்ன கேமுக்கான ரெஃபரன்ஸ்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸை தள்ளி விட்டு நம்ம அந்த வாட்டர் வர வழியாக நம்ம உள்ளே போனோம். கேட்டை மூடி வச்சுருக்காங்க, நம்ம உள்ளே வரக்கூடாதுன்னு. ஆனால் இந்த வழியாக நம்ம உள்ளே போகிறோம். ஓகே, இவ்வளோ நம்ம இங்கேயும் நிறைய காட்ஸ் இருப்பாங்க, கண்ணில் படாமல் போனோம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் மோடு 100% இருக்கும் போல இருக்குது. ஒருத்தன் கண்ணில் கூட மாட்ட மாட்டேங்கிறான். இல்லை இவனுங்க இவ்வளோ வீக்காக இருக்கானுங்களான்னு தெரில. ஒரு சின்ன பையன் இவனுங்க கண்ணு முன்னாடியே போகிறான், இது கூட தெரியாமல் நிற்கிறானுங்க. இவனுங்களா என்ன காட்ஸ்னே தெரில. ஓகே, இங்கே 2 பேர் இருக்கானுங்க. மாட்டாமல் போனோம். எல்லாம் முடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இங்கே 2 பேர் வரானுங்க. இவனுங்களே தாண்டி போனோம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, அங்கே நிற்கிறது தான் பிரின்சஸ் நினைக்கிறேன். ஓகே, பிரின்சஸ்கிட்ட போய் பேசுவான். யார் நீ, எப்படி தாண்டி வந்தேன்னு கேட்குறான். ஓகே, ஃபாரஸ்ட்டை பார்த்தா இந்த ஃபேரிய பார்த்தான்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம தான் ஃபாரஸ்ட் என்னன்னு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஜெல்டாக்கு மட்டும் கொஞ்சம் இந்த பிரேக் ஆகும், ஃபேஸ் பிரேக் ஆகும். அது கொஞ்சம் பெருமைகளை எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகும்போது இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. ஜெல்டா கொண்ட நிலமை இது. ஓகே, இந்த கேம் பேர் இருக்குது பார்த்தீங்களா, லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டான்னு. அதில் வர ஜெல்டா இவங்க இந்த ஹைரூலோட பிரின்சஸ். ஓகே, இவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஓகே,
ஓகே, இந்த 3 பவரும் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் இந்த வேர்ல்டை 3 பவரையும் வச்சு இந்த வேர்ல்டையும் ரூல் பண்ணலாம். அதுக்கு தான் அவன் இந்த 3ஐயும் தேடிட்டு இருக்கானாமா. இதை பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் டைமில் தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு டோர் ஆஃப் டைம்னு ஒரு செவரு வச்சு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று நம்ம கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா ஸ்டோன், அந்த மாதிரி இன்னும் 2 இருக்குது. மொத்தம் அந்த 3 ஸ்டோனும் வேணும். அது இல்லாமல் இந்த ராயல் ஃபேமிலிக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பொருள் வேணுமாமா. ஓகே, இப்போது இவன் தான் நம்ம கனவுல இருந்தவன். ஓகே, இவன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டில் உள்ளே தான் இருக்கான். அந்த இவனெல்லாம் உள்ள விட்றீங்க, நான் என்ன உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. இந்த உலகத்தை அழிக்கணும்னு இருக்கவன்லாம் உள்ள விட்றானுங்க. காப்பாற்றணுன்னு வந்தவனை திருட மாதிரி நம்ம உள்ள வரோம். ஓகே, அவன் பேர் கேன். ஓகே ஓகே, நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நம்ம அந்த மிச்சம் இருக்க 2 ஸ்டோனையும் நம்ம கொண்டு வரணுமாமா. ஓகே, நம்ம இந்த 3 ஸ்டோனை கொண்டு வரணும். இப்போ ராயல் ஃபேமிலி கிட்ட மட்டும் இருக்க ஆக்கலனா அதை வச்சு ஒரு சாங் பாடினா டோர் ஆஃப் டைம் ஓப்பன் ஆகுமாமா. ஓகே, பிரின்சஸ் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. இது அப்புறமேல் யூஸ் ஆகும். நீங்கள் டேரெக்டாக வெளியே போகாமல் கரெக்டாக இந்த ஜன்னல் கிட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட் பர்சனில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஈஸ்டர் எக் ஒன்று இருக்கும். ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரின்சஸ் மேரியோ ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஒரு மேரியோ பெயிண்டிங் உள்ளே இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தாவே தெரியும். சூப்பர் மேரியோ பெயிண்டிங் உள்ளே இருக்கும். கிங் அண்ணா இம்பா இவ்வளோ கொஞ்சம் மெயினான கேரக்டர். ஓகே, இப்போ ஒரு சாங் இவ சொல்லி தரலாமா. நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுங்க. இந்த சாங் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரிஞ்ச சாங்காமா. அதனால் நம்மளுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, லெஃப்ட்டு டாப்பு ரைட்டு, லெஃப்ட்டு டாப் ரைட், இந்த மாதிரி தான் மியூசிக் இருக்கும். இந்த மாதிரி 3 பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, அந்த சாங் கற்றுக்கிட்டோம். ஓகேவா, நம்ம அந்த சோல்ஜர் கண்ணிலலாம் படாமல் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டா. ஓகே, டெட் மவுண்டன், அந்த எரிமலை இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் டெட் மவுண்டன். நம்ம இப்போ அங்கே தான் போனோம். அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை நம்ம போகணுமாம்மா. ஓகே, அந்த சாங்கில் ஒரு மிஸ்டீரியஸ் பவர் இருக்குது. அது ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏன் நின்ஜா மாதிரி மறந்துட்டாங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோலாம் வந்து பார்க்கலாம் கைஸ்.